بالرفق وجل الخير والسعد. الحمد لله رب العالمين. الصلاة والسلام عليك يا رسول الله. الصلاة والسلام عليك يا حبيب الله. الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. அன்பிற்கினே சகோதரர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய, நம்முடைய வணக்க வழிபாடுகளுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடிய அடிப்படையான விஷயங்களை பற்றி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு கற்றுத்தருகிறார்கள். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் பாவங்களை அழிக்கக்கூடியதும் உங்கள் அந்தஸ்துக்களை உயர்த்தக்கூடியதுமான அமல்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கட்டுமா என்று கேட்டார்கள். உடனே நாயக தோழர்கள், யா ரசூலுல்லாஹ், இறைத்தூதர் அவர்களே, எங்களுக்கு அறிவித்துக் கொடுங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். சிரமமான குளிரான நேரத்திலும் ஒழுவை முழுமையாக செய்வது, மேலும் நீண்ட தூரமானாலும் பள்ளிவாசலின் பக்கம் நடப்பதை அதிகப்படுத்துவது, மற்றும் ஒரு தொழுகைக்கு பிறகு மற்றொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பது, இவைகள் அனைத்துமே உங்களுடைய பாவங்களை ஒரு பக்கம் அழித்து கொண்டிருக்கும், இன்னொரு பக்கம் உங்களுடைய அந்தஸ்துக்களை உயர்த்தி கொண்டிருக்கும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம், எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இதை சொல்லிவிட்டு, இவையே உங்களுக்கு மனம் மற்றும் ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். நஃப்ஸு, ஷைத்தான், இந்த ரெண்டு தான் நம்மளை வழிகெடுக்கக்கூடிய ஒன்று. நன்மைகளை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடியது இந்த இரண்டு தான். இந்த இரண்டை விட்டு பாதுகாப்பதற்கு இதுதான் ஒரு சரியான விஷயம். என்னென்ன விஷயம்? எவ்வளவு நீண்ட தூரமாக இருந்தாலும் பள்ளியின் பக்கம் நடந்து வருவது, ஒரு தொழுகையை முடித்ததற்கு பிறகு அடுத்த தொழுகை எப்பொழுது வரும் என்று எதிர்பார்த்திருப்பது, இன்னொன்று குளிரான காலகட்டத்திலும் கூட என்ன செய்ய பரிபூர்ணமான முறையில் முழுமையாக ஒளி செய்வது. இந்த மூன்று காரியங்களுமே நம்முடைய நல்ல அமல்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்புக்குண்டான ஒரு விஷயம் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய பல முக்கியமான சிறப்பம்சங்கள்ல ஒண்ணு இந்த சுத்தம். நீங்க கொஞ்சம் தூய்மையாக இருந்து கொள்ளுங்கள். நம்முடைய வீடுகள்ல, நம்முடைய தெருக்கள்ல இந்த தூய்மையை பேண வேண்டும். குப்பையை போடுவதற்குண்டான சரியான இடங்களை தேர்வு செய்து வைக்க வேண்டும். குப்பைகளை கண்ட இடத்திலே போடாமல் பாதுகாக்க வேண்டும். பொதுவா இது இஸ்லாத்திற்கு சொந்தமான, இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட, இஸ்லாத்திற்கே உரிதான ஒரு இயற்கை விஷயம் இந்த தூய்மையான விஷயம். ஆனா இன்னைக்கு பேர் எப்படி இருக்குது நமக்கு? பாய்மார்கள் வீட்டை சரியா சுத்தமா வச்சுக்கிற மாட்டாங்க. எப்படி பாருங்க, எப்படி பேர் வரணும், ஆனா எப்படி பேர் இன்னைக்கு வெளியில உலாவிக்கிட்டு இருக்குது. பாய்மார்கள் என்ன செய்ய மாட்டாங்க? வீட்டை சுத்தமா வச்சுக்கிற மாட்டாங்க. பாய்மார்களுக்கு வீடு கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு வேற பல காரணங்கள் இருந்தாலும் அவன் முதல்ல சொல்ற காரணம் எது? இந்த காரணமா தான் இருக்கு. அப்ப அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அபு மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சுத்தமாக இருப்பது ஈமானின் சரிபாதியாகும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இன்னும் சொன்னாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களில் ஒருத்தர் முழுமையாக அங்க சுத்தி, அதாவது அங்க சுத்தின்னு சொன்னா நம்முடைய அங்கங்களை தூய்மைப்படுத்தி பின்பு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்னால் அவருக்கு சொர்க்கத்தின் 8 வாசல்களும் திறக்கப்பட்டு விடும். அதில் அவர் தான் விரும்பிய வழியாக அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறினார்கள். அவன் ஒழு செஞ்சு முடிச்சா நம்ம என்ன செய்யணும்? இந்த வார்த்தையை சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த உமர் இப்னு கத்தாப் அவங்க நமக்கு அறிவிக்கக்கூடிய இந்த வாசகம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று நாம் கூறினால் சொர்க்கத்துடைய 8 வாசல்களும் திறந்து வைக்கப்பட்டு அதுல உனக்கு எந்த வாசல்ல போறதுக்கு உனக்கு பிரியமோ அந்த வாசல்ல நீ வாப்பா என்று அல்லாஹு தஆலா சொல்லுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. திருமதி ஷரீஃபில் இப்படி ஒரு துஆ பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன் வஜஅல்னி மினல் முத்ததஹிரீன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒழுவுக்கு பிறகு ஓத வேண்டிய துஆவை கத்து தர்றாங்க. ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது.
அல்லாஹ் மஜஅல்னி மின தவ்வாபீன். என்ன அர்த்தம்? யா அல்லாஹ், என்னை பாவ மன்னிப்பு பெற்றவருடைய கூட்டத்திலே சேர்த்து வைப்பாயாக. வஜஅல்னி, இன்னும் என்னை ஆக்கிவை மினல் முத்தத்தஹிரின், பரிசுத்தமானவர்கள் எங்களை சேர்த்து வை. ஒளி செஞ்சுட்டு கேட்கிற ஒரு அற்புதமான துவா ரசூலுல்லாஹ் கத்து தர்றாங்க. அப்ப இந்த துவாவையும் திருமதி ஷரீஃப்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த இந்த துவாவை பதிவு செய்யறாங்க. அல்லாஹை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வின் அடியாராகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார் என்று சாட்சி சொல்கிறேன் என்ற இந்த பொருள்படக்கூடிய அந்த கலிமாவையும் அந்த தஸ்பீஹையும் இந்த துவாவையும் ஒழு செய்ததற்கு பிறகு ஓதினோம் என்று சொன்னால் நம்முடைய ஒழு ஒரு இபாதத்திற்குரிய ஒரு விஷயமாக ஆக்கப்பட்டுவிடும். கையை கால மூஞ்சியை தான் கழுவணும். எப்படி? வேற ஒன்றும் பெருசா நிமிந்து ஓதிக்குது எதுவும் தொழுகலை, பெரிய தான தர்மங்கள்லாம் பண்ணலை. நம்ம உடம்ப நம்ம சுத்தம் பண்ணோம். யூரின் போனோம், அதை சுத்தம் பண்ணோம், அதுக்கப்புறம் வாயை கொப்பளிச்சோம், விஸ்வாக்கு போட்டோம். அப்போ